Hi guys, welcome to Arduino for Beginners. So நம்ம லாஸ்ட் லெக்சர்ல என்ன பார்த்தோம்னா அனலாக் IO ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ சேனல்ல எந்த விதமான அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த சீரிஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே Arduino Uno தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன Arduino Uno போர்டு வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி Arduino Uno போர்டு வாங்கிக்கோங்க. டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அர்டினோவில் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா ஒன்று டிலே ஃபங்க்ஷன், இன்னொன்று மில்லிஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை பற்றி தான் இந்த லெக்சரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிலே ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிலே ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஒரு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிலே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா மில்லி செகண்ட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிலே ஆஃப் மில்லி செகண்ட் அப்படிங்கிறது தான் இதோட சின்டாக்ஸ். இதில் எம்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா மில்லி செகண்ட்ஸ், அதாவது நம்மளோட ப்ரோக்ராமை வந்து எவ்வளோ நேரம் பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத மில்லி செகண்ட்ஸில் நம்ம டினோட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிலே ஆஃப் 1000 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் 1000 அப்படிங்கிறதுனா 1000 மில்லி செகண்ட். அப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ 1 செகண்ட். அப்போ இந்த டிலே ஆஃப் 1000 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா 1 செகண்ட் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட ப்ரோக்ராம் வந்து 1 செகண்ட் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிலே ஆஃப் 500. ஸோ இந்த டிலே ஆஃப் 500 அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல 0.5 செகண்ட்ஸ். அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு 0.5 செகண்ட்ஸ் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டிலே ஆஃப் 2000. ஓகே, ஸோ இதில் 2000 அப்படிங்கிறது 2 செகண்ட்ஸு. ஸோ அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 2 செகண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கும். கரெக்ட்? ஸோ இப்படி தான் வந்து இந்த டைம் டிலே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அர்டினோவில் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மில்லிஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மில்லிஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட போர்டு வந்து கரண்ட் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மில்லிஸ் ஃபங்க்ஷன் மூலியமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மில்லிஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் வரை நம்ம இந்த மில்லிஸ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம போர்டு வந்து ஆன்லேயே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 50 நாள் வரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எவ்வளோ நேரம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளோட கரண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 50 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி வந்து இதோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதை வந்து ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு வேரியபிள், இந்த இடத்துல நம்ம வேரியபிள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா டைம் அப்படின்னு எடுத்திருக்கோம், இஸ் ஈக்குவல் டு மில்லிஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணணும். ஸோ இந்த மில்லிஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த டைம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரமாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மில்லி செகண்ட்ஸோட வேல்யூ வந்து இந்த டைம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அசைன் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதான் இதோட ரிட்டர்ன் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா இந்த மில்லிஸ் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத மில்லி செகண்ட்ஸில் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம அர்டினோவில் யூஸ் பண்ணக்கூடிய மேஜரான 2 டைமிங் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று வந்து டிலே ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து மில்லிஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து நம்ம சீரியல் கம்யூனிகேஷனில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.